உன்ன மாதிரி 1000 பிரேம என்னால உருவாக்க முடியும். சார் நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. Get lost from here. Sir, Get sir, out. please, You are sir, dismissed sir, now. Sir, please, sir. Sorry, sir. Out. Sir, get out. ஹலோ, பிரேம் அங்க இருக்காரா? இல்லங்க, அவனை எம்டி வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இன்னமேல இங்க போன் பண்ணாதீங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற என்ன வழி இருக்கு சார்? அவ்வளவுதான். அண்ணா சொல்லுங்க, நான் வேற என்ன வழி இருக்குண்ணா? அண்ணா அண்ணா சொல்லுங்க அண்ணா, ப்ளீஸ். ஹலோ அண்ணா அண்ணா. சே, பிரேம் பை எப்படி பண்ணி தொலையறானே. பாவம், விவரம் தெரியாத பிள்ளைய இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறானே. அப்படியா? சரி சரி. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வர சொன்னீங்களா? ஆமாம்மா. வருத்தப்படாதீங்கம்மா. செல்லப்பாவை எழுதுது நீங்க மட்டும் இல்லம்மா, நாங்களும் தான். எல்லாம் எங்க விதி ஐயா. மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. 25 வருஷத்து வாழ்க்கை இப்படி எடுத்து போச்சு. ஐயா, எப்படி இருந்த எங்க அண்ணி இப்ப எப்படி ஆயிட்டாங்க? தம்பி, எங்களுக்கெல்லாம் நீதான் ஆறுதல் சொல்லணும். நீ எப்படி உடஞ்சு விழுந்த? இப்படி கண்ணு தொட. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்குமா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் வேணாங்க ஐயா. மா, உங்க பொண்ணோட திருமண செலவுக்குமா, எதிர்கால செலவுக்குலாம் என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் வாங்கிக்கங்கம்மா, வாங்கிக்கங்கம்மா, ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் வேணும். உங்களுக்கு எப்ப எந்த உதவி தேவைனாலும் கந்தசாமிகிட்ட சொல்லி அனுப்புங்க, நாங்க செய்யறோம். ஓகே, வரேங்க ஐயா. நன்றி. வாங்க நீ. என்ன கல்யாணி, ஏதோ மலரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டு இருந்தியே, என்ன விஷயம் கல்யாணி? நம்ம மலர அந்த ரோஜா டிவி கேம்பரர் பிரேம் நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டான். அறிவு, நீ என்ன சொல்றன்னு புரியல. நம்ம மலர காதலிக்கிறதா சொல்லி தடாகத்துல உள்ள தாமரை மலர் போல இருந்த நம்ம மலரோட மனச காத்துல சிக்கின காத்தாடை போல அலபாய விட்டுட்டான். மலர் பிரேம் போன் பண்ணுச்சா? பண்ணாலே, ஆனா அவளுக்கு லைன் கிடைக்கல. அப்புறம் அவன் வேலை செய்யற ரோஜா டிவிக்கு கால் பண்ணா. அவன் அங்க வேலையை விட்டு தூக்கிட்டதா சொன்னாங்க. பிரேம் எதுக்கு வேலையை விட்டு தூக்குனாங்க? பிரேம் வந்து பெண்களோட விஷயத்துல படு மோசமா நம்ம மலர் மாதிரி பல பெண்களோட வாழ்க்கை கெடுத்திருக்கான். அந்த அப்பாவி பெண்களோட வரிசையில நம்ம மலரும் ஒரு எண்ணிக்கை. இப்ப நான் என்ன செய்யணும் கல்யாணி? விதி அறிவு, நீ அவளை கர்ப்ப கிரகமா சுத்தி வர. ஆனா அவ உன்னை சாதாரண பக்தனா கூட பார்க்காம கோயிலுக்கு வெளியே நிக்கிற காவலாளியா பாக்குறா. ஆடு கசப்பு கடைக்காரனை தான் நம்புமா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நேரத்துல அவளுக்கு ஆதரவா இருக்க வேண்டியதுதான். மலருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வணங்க சார். என்னையா இவ்வளவு லேட்? பேப்பருக்கா வெயிட்டிங்கயா? பேப்பரை பாருங்க சார். ஹெட் நியூஸ், உங்க பையன் நியூஸ். ஹெட் நியூஸ் என் பையன் நியூஸ். கமலா, படிச்சு படிச்சு சொன்னேனே கேட்டியா? இடம் கொடுக்காதே சொன்னேனே கமலா. என்னங்க பாரு, உன் பையன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க பாரு. அப்படி என்ன ஊர் உலகத்துல இல்லாத என் பையன் பண்ணிட்டான்? உட்டேனா தெரியும். ஒன்னால தான் அவன் இவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கான். ஏய் பிரேம், பிரேம், என்னப்பா டென்ஷனா இருக்க? எல்லாம் ஒன்னால தான்டா. நான் என்னப்பா பண்ணேன்? என்ன பண்ணியா ராஸ்கல்? பர்றா, இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே? ஆமா, நான் தான் கொடுத்தேன். என் பிரியாவை எடுத்த மாதிரி எல்லா பொண்ணுங்க எடுத்துட்டு அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? என்ன பண்ணுவ? ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய், யார் மேல கை வைக்கிறா? யார் மேல கை வைக்கிறா? அடி கொல்லுறேன். விடுங்க, சார். யார் மேல? சார் இந்தாங்க மேடம் போன். கொன்னுடுவா. சார் ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லுங்க மேடம். பாருங்க சார். நீ முதல்ல வெளிய வா. இதோ வர மேடம். காஞ்சனா மேடம் பாத்துட்டு வந்து உன்னை வெச்சுக்கடா. போடா, போயிட்டு வந்து பேசிக்கலாம். சார் உட்காருங்க சார். லூசா சார் இவன்? மேடம் பாத்துக்குவாங்க சார், நீங்க உட்காருங்க. Come on, yeah. Oh. Hi.
நீங்க மட்டும் கால் பண்ணலன்னா அவனை கொண்டு இருப்பேன். அவ்வளவு ஆத்திரம். பேப்பரை பாத்தீங்களா? பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஜிம் மேனேஜருக்கு போன் பண்ணி பிரேம் ரஞ்சித்தை அடிக்க வர்றான்னு சொல்லிட்டேன். மேடம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். என் பேரை பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டான். மேடம், வீட்ல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு. என் மூஞ்சிலே முழிக்காதன்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு காண போற? தீர்வை நீங்க தான் சொல்லணும் மேடம். உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன். என்ன கை விட்டுறாதீங்க மேடம். என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு. கலங்காத பிரேம். இந்த காஞ்சனா இருக்கா, எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா. எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஏமாத்திட்டியே பிரேம். அந்த ரீத்துவ கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக நீ என்ன ஏமாத்திட்டியே. நேற்று நம்பினதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையா? கல்யாணி, நான் மோசம் போயிட்டேன். சரி சரி, நீ மனசு போட குழம்பிக்காத. நீ வீட்ல இரு, நான் வந்துட்டு இருக்கேன். சரி, சீக்கிரமா உடனே வந்துடுறேன்டி. பிரேமனை கை விட்டுட்டாருடி. நீ முடிவு பண்ணிக்கிறதா? பேப்பர்ல வந்துருச்சு. அப்புறம் என்னடி? அதே பேப்பர்ல வதந்தின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இது வதந்தியா? ஏய், நீ இப்பதான் தைரியமா இருக்கணும். அம்மா வேற வந்துட போறாங்க. அழாத, கண்ணை தொட. நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாடி. அறிவை வர சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். சாரி கல்யாணி, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? வர சொன்னீங்களே, விஷயத்த சொல்லுங்க. பாப்புலர்னு தெரிஞ்சா இப்ப அவன் இவளை பார்க்காம கூட போயிட்டான். நம்ம ஊர்லயே ஒன்னைய விரும்புற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னேன். கேட்டாளா இவ? புகழ் இவ கண்ணை மறைச்சிருச்சு. வேலையில போற ஓனான மடியில விட்டுக்கிட்ட கதையாயிடுச்சு. இப்ப மலர் எப்படி நொந்து போயிருக்கும் போது நீ இப்படி பேசக்கூடாது. பிரேம் அவன் கூட ஒர்க் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ண போறான். இவ வாழ்க்கை அவ்வளவுதான். இப்ப கூட மலர் ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் பிரேம் அளவுக்கு பர்சனாலிட்டியா இல்லைனாலும் மலர் நான் உண்மையா நேசிக்கிறேன். அறிவு மாதிரி ஒரு நல்லவனை நீ பார்க்கவே முடியாது. உன் முடிவை மாத்திக்க பாரு. மலர், நீ பிரேம மறந்துட்டு உன் வாழ்க்கைய மாத்திக்கோடி. முடியாதுடி. ஏன்? ஏன்னா நான் பிரேம் கிட்ட காதல்ல மட்டும் ஏமாறல.